மோடியினுடைய உற்ற நண்பர், ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர், இவருடைய தலையில் ஒரு கொட்டு கொட்டி மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது தெரியுமா? அரசியலோடு மதத்தை கலக்காதே, மீறினால் நடப்பது வேறு. இந்தியாவில் வெகு வேகமாக RSS கூடாரமாக மாறக்கூடிய மாநிலம் இது. நீங்கள் நினைக்கலாம் குஜராத் என்று, சில பேர் நினைக்கலாம் உத்தரப்பிரதேசம் என்று. ஆனால் இந்த இரண்டு மாநிலங்களும் அல்ல, மாறாக மற்றொரு மாநிலம் வெகு வேகமாக RSS கூடாரமாக மாறி வருகிறது என்பதுதான் உண்மை. ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவினுடைய முன்னாள் முதல்வர். இந்த ஜெகன்மோகன் ரெட்டி என்று சொல்லக்கூடிய நபர் ஒரு இந்து அல்ல, மாறாக அவர் ஒரு கிறிஸ்தவர் என்பதை அங்கிருக்கக்கூடிய மக்களிடம் சொல்லி ஒரு இந்துத்துவ அரசியலை வளர்த்தெடுப்பதற்காக சந்திரபாபு நாயுடுவை மோடியும் அமித்ஷாவும் RSS காரர்களும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது தற்போதைய நிலவரங்கள் தெள்ள தெளிவாக உணர்த்துகிறது. 3 வாரங்கள் மட்டும்தான் உங்கள் முன்னால் இருக்கிறது. அதற்குள் எங்களுக்கு சரியான பதிலை சொல்லுங்கள், இல்லை என்றால் நாங்கள் களத்தில் வருவோம் என்று உச்ச நீதிமன்றம் பாஜகவினுடைய ஒரு முதல்வருக்கு எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறது. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். இந்தியாவிலேயே வெகு வேகமாக RSS கூடாரமாக மாறக்கூடிய மாநிலம் இது. நீங்க எல்லாம் நினைக்கலாம் குஜராத் என்று சொல்லலாம், சில பேர் நினைக்கலாம் உத்தரப்பிரதேசம் என்று நினைக்கலாம். ஆனால் 2 பதில்களுமே தவறானவை. வெகு வேகமாக RSS கூடாரமாக, இந்துத்துவ கூடாரமாக மாறக்கூடிய மாநிலம் என்பது அசாம். அதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த மாநிலத்தினுடைய பாஜகவின் முதல்வராக இருக்கக்கூடிய ஹிமந்த் பிஸ்வ சர்மா என்று சொல்லக்கூடிய நபர். இந்த ஹிமந்த் பிஸ்வ சர்மா என்று சொல்லக்கூடியவன் யார்? இவர் முன்னாள் ஒரு காங்கிரஸ்காரர். இவர் மீது ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டுகள், EDயும் CBIயும் போய் இவரை சுற்றி வளைக்கிறார்கள். இந்த நேரத்தில் மோடியும் அமித்ஷாவும் RSSம் சேர்ந்து இவர்களிடம் பேசியிருப்பார்கள், ஹிமந்த் பிஸ்வ சர்மாவிடம் பேசியிருப்பார்கள். RSS உடனே புரிந்து கொண்டது, நமக்கான ஆள் இவன்தான். குஜராத்திற்கு மோடி, உத்தரப்பிரதேசத்திற்கு யோகி, அசாமுக்கு ஹிமந்த பிஸ்வ சர்மா. சொன்னது எல்லாம் பண்ணுறான், சொல்லாததையும் பண்ணுறான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோடு ஹிமந்த பிஸ்வ சர்மாவுக்கு அசாமினுடைய முதல்வர் பொறுப்பை RSS கொடுத்ததற்கு பிறகுதான் அங்கே களம் மிகப்பெரிய அளவில் மாறுகிறது. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், உத்தரப்பிரதேசத்திற்கு அடுத்தபடியாக அசாமில் ஏராளமான முஸ்லீம் மக்கள் வசிக்கிறார்கள் என்பது தெரியும். இங்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்களை ஒட்டுமொத்தமாக வெளியேற்றுவதற்கான முயற்சி ஹிமந்த பிஸ்வ சர்மாவினுடைய அவர் என்னைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றாரோ அன்றைக்கே நடக்க துவங்கியது. உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும், ஒரு புகைப்படக்காரர், அரசாங்க புகைப்படக்காரர் இல்லையா, ஒரு இறந்து போன ஒரு முஸ்லீமனுடைய மனிதனுடைய உடம்பில் மேல் நின்று நடனமாடிய நிகழ்வு உலகத்தையே மிகப்பெரிய அச்சத்துக்குள்ளாக்கியது. இதெல்லாம் நம்ம நடந்தது. இதெல்லாம் ஹிமந்த பிஸ்வ சர்மாவினுடைய ஆட்சியில் நடந்த சாதனைகள். இப்போது என்ன நடந்திருக்கிறது? சில தினங்களுக்கு முன்பு 450க்கும் அதிகமான முஸ்லீம் மக்களுடைய வீடுகள் புல்டோசர்களால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. இந்த செய்தி நேற்றைக்கு நம்ம பேசியிருந்தோம், இந்தியாவுடைய பெரும்பாலான ஊடகங்கள் பேசியிருந்தன. இந்த 450 வீடுகளும் எப்படிப்பட்ட வீடுகள், அங்கிருந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்களில் இந்திய அரசாங்கம் கொடுத்திருந்த ஓட்டர் ஐடி இருக்கு, ரேஷன் கார்டு இருக்கு, ஆதார் இருக்கு. இதெல்லாம் காலங்காலமாக கையில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அப்பாவி மக்கள். இவர்களுடைய வீடுகள், இவர்கள் பழங்குடிகளுடைய நிலத்தை ஆக்கிரமித்து இருக்கிறார்கள் என்கிற பெயரை சொல்லி, என்கிற ஒரு பொய்யை சொல்லி 450 வீடுகள் ஒரே நாடில் இடிக்கப்பட்டிருக்கின்றன. செப்டம்பர் முதல் வாரத்தில் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு இருக்கிறது. அதாவது இப்போ நீங்கள் ஒரு குற்றவாளியாகவே இருக்கட்டும், ஒரு குற்றம் செய்தவராகவே இருக்கட்டும், இருந்தாலும் கூட அவருடைய வீடோ அவருடைய தொழிற்கூடமோ எங்கள் அனுமதி இல்லாமல் இடிக்கக்கூடாது, மாறாக இடித்தால் நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்று உச்ச நீதிமன்றம் எச்சரிக்கை மணி அடித்திருந்தது. அதையும் மீறி ஹிமந்த பிஸ்வ சர்மா என்ன செய்திருக்கிறான் என்றால், இன்றைக்கு அசாமில் இருக்கக்கூடிய 450க்கும் அதிகமான வீடுகளை புல்டோசர்கள் மூலமாக இடித்திருக்கிறார். அதில் ஒரு 48 பேர், பாதிக்கப்பட்ட ஒரு 48 பேர் இன்றைக்கு மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள். சென்ற இடத்துல தான் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது அப்படின்னா, 3 வாரம் உங்களுக்கு டைம் தரோம் ஹிமந்த் பிஸ்வ சர்மா, அதுக்குள்ளாடி எதற்கு இடித்தாய் என்பதற்கான காரணத்தை சொல்லணும். கூடுதலாக ஒரு செய்தி, இனிமேல் நீ அங்கிருக்கக்கூடிய ஒரு வீடையோ அல்லது ஒரு தொழிற்கூடத்தை இடிக்க வேண்டும் என்றால் முன் அனுமதி எங்களிடம் பெற வேண்டும் என்று எச்சரிக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். இப்போ நம்ம இதை காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கிறோம், உச்ச நீதிமன்றம் சொல்லுது. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இதற்கு ஒப்பான இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது
நேற்றைய தினம் உங்களுக்கெல்லாம் தெரியும், உச்சநீதிமன்றம் மற்றொரு சிறப்பான ஒரு விஷயத்தை சொல்லியது, சுட்டி காட்டியது. என்னது? சந்திரபாபு நாயுடு அப்படின்னு சொல்லக்கூடிய மோடியினுடைய உற்ற நண்பர், என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய நபர், அவரை அழைத்து தலையிலேயே ஒரு கொட்டு கொட்டிட்டு சொல்லுது. என்ன சொல்லிச்சது? அரசியலில் மதத்தை கலக்காதே அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, உச்சநீதிமன்றம் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஏனென்றால் அரசியலில் மதத்தை கலந்ததன் மூலமாகத்தான் பாஜக என்று சொல்லக்கூடிய RSS என்று சொல்லக்கூடிய சித்தாந்தம் இன்றைக்கு இந்தியாவினுடைய அரியணையில் இருக்கிறது என்பதை நாம் மறக்க முடியாது. முன்னாடியே இதே மாதிரி பல தடவை ஒரு குட்டு கொட்டி இருந்தால் இவர்கள் இதை செய்திருப்பார்களா? இவர்கள் இப்போது எல்லாத்திலையுமே அரசியலை கலக்குகிறார்கள். இப்போ ஜெகன்மோகன் ரெட்டியை ஒரு கிறிஸ்தவர் என்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வேண்டியது சந்திரபாபு நாயுடுனுடைய தேவை. இதற்காக என்னன்னா, ஒரு கிறிஸ்தவராக இருப்பதால் தான் திருப்பதி என்று சொல்லக்கூடிய இந்து மக்களுடைய புண்ணிய தலத்தில் விற்கப்படக்கூடிய லட்டில் மாட்டுக்கொழுப்பு கலந்தது அப்படிங்கிற ஒரு செய்தியை நாயுடு என்ன பண்ணுறாரு? இந்த செய்தியாக வெளியே விடுறாரு. செய்தி வெளியே வந்ததற்கு பிறகு என்னன்னா, நீதிமன்றத்திற்கு செல்வது, நீதிமன்றம் கேள்வி கேட்கிறது, இதற்கு என்ன ஆதாரம் உங்கள் கைகளில் இருக்கிறது என்ற கேள்வியை கேட்கிறது. ஜூலையிலே உங்களுக்கு தெரியுது, ஏன் செப்டம்பரில் வந்து இந்த விஷயத்தை பேசுகிறீங்க, அதுக்கு முன்னாடி ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் கேட்கப்படுகிறது. இதில் ஜெகன்மோகன் ரெட்டி நினைச்சது, சந்திரபாபு நாயுடு நினைச்சது என்ன? ஜெகன்மோகன் ரெட்டியை கிறிஸ்தவர் என்று சொல்வதன் மூலமாக ஆந்திராவில் இருக்கக்கூடிய அனைத்து இந்துக்களுடைய வாக்குகளை அறுவடை செய்து நிரந்தரமாக நாம் அரியணையில் இருப்பது. ஆனால் இன்றைக்கு அதை அறுவடை செய்திருப்பது யார்? சங்கபரிவார கும்பல். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், எந்தெந்த மாநில அரசுகளோடு சங்கபரிவாரங்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்களோ அந்த மாநில கட்சிகளை எல்லாம் இல்லாமல் ஆக்கியிருக்கிறது, அழித்திருக்கிறது என்பதுதான் பாஜகவினுடைய கடந்த கால வரலாறு, RSSனுடைய கடந்த கால வரலாறு. சிவசேனாவுடைய நிலைமை என்னாச்சு? ஒடிஷாவில் 25 வருடங்களாக சிறப்பாக ஆட்சி புரிந்து வந்திருந்த நவீன் பட்நாயக்கனுடைய கட்சி இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்கு? பீகாரில் நிதிஷ்குமாருடைய நிலைமை என்ன? இப்படி நீங்க ஒரு நீண்ட பட்டியலிட்டு கொண்டே இருக்கலாம். எல்லா கட்சிகளையுமே இன்றைக்கு அழிவிற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் பாஜகவினர். அப்ப இதற்கு ஒரு முதல் கட்டமாகத்தான் கூட்டணி என்கிற பெயரில் சந்திரபாபு நாயுடு பிஜேபியோடு இருக்கிறார். இதில் சந்திரபாபு நாயுடு என்று சொல்லவர் போட்ட கணக்கு வேறு. ஆனால் அந்த கணக்கு பிழைத்து போய் இன்றைக்கு அதை அறுவடை செய்யக்கூடிய சித்தாந்தமாக கட்சியாக பாஜக ஆந்திராவில் மாறி இருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த முறை 240 சீட்டு கிடைச்சிருக்குங்க பாஜகவிற்கு. அதில் ஆந்திரா எத்தனை இடங்களை கொடுத்துருக்கு? கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஆந்திரா எத்தனை இடங்களை கொடுத்துருக்கு? ஆந்திராவிலாம் நம்ம எல்லாம் நினைச்சோமா கனவுலையாவது பாஜக வரும் அப்படின்னு? தெலுங்கானாவில் நினைச்சோமா நம்ம வரும்னு நினைக்கவே இல்லை. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உச்சநீதிமன்றம் மோடியை அழைத்து RSSனுடைய மோகன் பாகவத்தை அழைத்து சொல்ல வேண்டியது இருக்கிறது. அதாவது அரசியலில் மதத்தை கலக்காதே என்று அடிக்கடி நீங்கள் இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போது மட்டும்தான் வரக்கூடிய பெரும் ஆபத்தை சிறிதளவேனும் தடுக்க முடியும் என்பது நம்முடைய விருப்பம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.